ஒருவன் தன்னை வளர்த்து கொள்வது, ஆன்மீகத்தில் உயர்வு பெறுவது எப்படி என்றால் பிராணமய கோஷத்தில் இருக்கிறது. இப்படி 5 கோஷங்களை 5 பிரகாரமா வச்சானே, எவ்வளவு பெரிய ஞானிகள், வாழ்வியல் ஞானிகள். நம்மால் இன்னைக்கு அக்யூப்ரெஷர் செப்பல்னு இருக்கு, அதை எல்லா நாளுமெல்லாம் போட்டுக்க கூடாது. அது அக்யூப்ரெஷர்னா கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு நடந்துட்டு கழட்டி விட்டுறணும். நம்மால் நாள் முழுக்க அதையே போட்டுக்கிட்டு இருக்கான். அளவுக்கு அதிகமாக அக்யூப்ரெஷர் தூண்டி விட்டுரும். நீங்கள் கோயில்களில் பிரகாரத்தை கல்லு கொத்தி வச்சிருப்பாங்க. நம்மால் கண்டுபிடித்த அக்யூப்ரெஷர் அந்த கோயில் பிரகாரத்தை நடக்கும்போது தாங்க எவ்வளோ பெரிய ஞானி. அவன் தூரத்தில் இருக்கிற போது கோயிலுக்கு வர முடியாதவன் கூட கோபுரத்தை பார்த்துட்டு தெருவுல நின்னே அண்ணாந்து கும்பிட்டானே, அது அவனை பொறுத்தவரை கைப்பயிற்சி. பிரகாரத்தை சுத்தி வந்தானே, அது கால் பயிற்சி. நெடுஞ்சான் கடையா விழுந்து உருண்டானே, அது முதுகு தண்டுவட பயிற்சி. மண்டியிட்டு வழங்கினானே, அது வஜ்ராசன பயிற்சி. அமைதியாய் போக போக பிரகாரத்துக்குள் நுழையும் போது ஒருவன், இன்னும் கொடிமரத்தை கடக்கும் போது அவன் மனம் அமைதியாகிறது. கருவறையை நெருங்குகிற போது அமைதியாகிறது. கண்ணை மூடிக்கொண்டு தன்னை அவன் கவனிக்கிற போது, ஒரு மலரை சுற்றி வண்டு வட்டமடிக்கிற போது ரீங்காரம் அதிகமாயிருக்கும். மலரை நெருங்குகிற போது ரீங்காரம் குறைவாயிருக்கும். மலரில் உட்கார்ந்து விட்டால் ரீங்காரம் இன்னும் அமைதியாயிருக்கும். வண்டு தேனில் வாய் வைத்து விட்டால் ரீங்காரமே இருக்காது. ஒருவன் பிரகாரத்திலிருந்து கருவறைக்குள் தன்னை உணர்ந்தால் அதற்கு பிறகு அவனிடத்தில் அமைதிதான் இருக்கும், ஆனந்தம்தான் இருக்கும். இப்படி கண்டு வடித்தவன் கோயிலை வடித்த நம்முடைய மூதாதையர்கள் இல்லையா? அது மட்டுமல்ல, நீங்க பிரமிடுங்கிறத இன்னைக்கு எல்லாம் பெருசா பேசுறாங்க. பிரமிடு வடிவத்துல எதை வச்சாலும் அது கெடாதுன்னு சொல்றாங்க. இன்றைக்கு அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள், கோயில் கோபுரம் இருக்கிறது இல்லையா, அது பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிக் கொள்வதற்கான பிரமிடு வடிவம் என்கிறார்கள். அக்கோயில் கோபுரம் அப்படித்தான் இருக்கும். எனவே பிரபஞ்ச பேராற்றலை ஒருவன் தலைக்கு மேலே கையை வைத்து குவித்து கும்பிடுகிற போது என்சான் உடம்பும் பிரமிடு வடிவத்துக்கு வருகிறது. பிரபஞ்ச ஆற்றல் அவனுக்குள் வருகிறது என்று சொன்னவன் என்ன சாதாரணமான மனிதனா? அது மட்டுமல்ல, கொடிமரத்துல 32 முடிச்சு இருக்குங்க. இன்னைக்கும் போய் எண்ணி பாருங்க. நம்முடைய முதுகு தண்டுல 32 முடிச்சிருக்கும். மூலாதாரத்தில் சுழன்று கொண்டிருக்கிற நம்முடைய உயிர் சக்தி சுழுமுனை வீணா தண்டின் வழியாக வெள்ளை பாம்பாக ஆகினா சக்கரத்துக்கு மேலே வரும் பொழுது 32 முடிச்சுகளை கடந்து மேலே வந்தால் அவன் சிந்தனையில் ஞானியாக மாறுவான். அவன் புற இன்பங்களிலிருந்து தானே விடுவித்துக் கொள்வான். கோயிலில் 32 முடிச்சுகளை கொண்டிருக்கிற கொடி ஏறிவிட்டால், இன்னமும் கோயில் கொடியேறிவிட்டால் உள்ளே இருக்கிற கடவுள் ஊர்வலமாக செல்வார். எனவே கொடி ஏறிவிட்டது என்றால் அவன் வெட்ட வெளியே அவன் கிளம்புகிறான், சிவனோடு கலக்கிறான் என்பதை கொடிமரத்தை வைத்து முதுகந்தண்டை கொடிமரமாக நிறுத்தினானே தமிழன். அவன் என்ன சாதாரணமான மனிதனா? நீங்க உலகத்துல இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கே மையப்புள்ளி திருச்சிங்கிறாங்க. அந்த திருச்சியில மையப்புள்ளி எது அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. இந்த பூகோள உருண்டில பூமி பந்துல மையப்புள்ளி எது என்று ஆய்ந்தார்கள். பூகோள பந்திலேயே பூமி உருண்டிலேயே மையப்புள்ளி எது என்றால் கண்டு தெளிந்தவர்கள் இந்தியாவில் தான் மையப்புள்ளி இருக்கிறது என்று கண்டார்கள். இந்தியாவில் எங்கே இருக்கிறது என்றார்கள். தமிழகத்தில் தான் இருக்கிறது என்று. தமிழகத்தில் எங்கே இருக்கிறது பூமியின் மையப்புள்ளி என்றார்கள். சிதம்பரத்தில் இருக்கிறது என்றார்கள். சிதம்பரத்தில் மையப்புள்ளி எங்கே இருக்கிறது? சிதம்பரம் நடராசரினுடைய கருவறையில் இருக்கிறது. கருவறையில் மையப்புள்ளி எங்கே இருக்கிறது என்றால், ஒரு காலை தூக்கி ஒரு காலை ஊன்றி ஆடுகிறாரே, அந்த கட்டை சரியாக மிக 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 துல்லியமாக புள்ளி கூட விலகாத சரியான ஒற்றை புள்ளியில் நடராச எம்பெருமான் கட்டை விரலை ஊன்றி இருக்கிற புள்ளிதான் பூமியினுடைய மைய புள்ளி என்று கண்டு சொன்னானே என்றால்,
அது மட்டுமல்ல பெரியோர்களே, நீங்கள் நின்று யோசித்து பாருங்கள். அந்த நடராச எம்பெருமானுக்கு மேலே வேயப்பட்டிருக்கிற ஓடு இருக்கிறது இல்லையா, அந்த ஓடு 21,600 ஓடு. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வாங்குகிற மூச்சின் எண்ணிக்கை 21,600 மூச்சு. அதை ஓடாக வேய்ந்திருக்கிறான். ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு வாங்குவதை குறைத்து கொள்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் சிவகதியை நெருங்க முடியும் என்பதை தத்துரூபமாக 21,600 ஓடுகளை வேய்ந்தவன் தமிழன். அந்த ஒரு நாளைக்கு ஒருவன் வாங்குகிற மூச்சு 21,600. ஒருவனுடைய நாடி ஒரு நாளைக்கு துடிப்பது 71,600 முறை நாடி துடிக்கிறது என்கிறார்கள். 21,600 ஓடுகளில் அறையப்பட்டிருக்கிற ஆணிகளின் எண்ணிக்கை 71,600 ஆணிகளை அறைந்திருக்கிறானே என்றால், இப்போது சொல்லுங்கள், கோயில் என்பது நம்முடைய உடலை மனதை சுத்திகரிப்பதற்கான மிகப்பெரிய பரிசோதனை கூடமில்லையா? அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது என்று சித்தர்கள் சும்மாய் சொல்லிவிட இல்லை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிறார்கள். முழங்காலுக்கு கீழே இருப்பது மண், முழங்கால் மண். முழங்காலுக்கு மேலே இருக்கிற தொடைப்பகுதி நீர்த்தலம், வயிறு நெருப்பு தலம், அதனால தான் பத்திக்கிட்டு எரியுது. நெஞ்சு காற்றுத்தலம், கழுத்துக்கு மேலே அது விண், அது ஆகாயத்தலம். இப்படி பஞ்சபூதங்களையே உடலில் கண்டவன் தமிழன்தான். இது படிநிலையில் மட்டுமல்ல, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீர் இரத்த ஓட்டமாய் இருக்கிறது, நெருப்பு நம் உடலின் வெம்மையாய் இருக்கிறது, காற்று காற்றோட்டமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உயிர், அது விண், ஆகாயம் என்பது உயிரோட்டமாய் இருக்கிறது. நீ அண்டத்தை அறிந்தால் பிண்டத்தில் அடங்குவாய், பிண்டத்தில் அடங்கினால் நீ அண்டத்தை அறிவாய் என்று சொன்னவன் என்ன? ஆன்மீகம் என்பது சாதாரணமான ஒன்றா? நீங்க என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று வள்ளுவன் சொல்கிறான் இல்லையா? 8 குணங்களை உடையவன் இறைவன்னா. நீங்க கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல கடவுளை பத்தியே சொல்லலங்க, கடவுளுக்கான இலக்கணத்தை சொல்கிறார். என் குணத்தவன் என்று இறைவனை வள்ளுவன் சொல்கிறான். 8 குணங்கள் என்ன என்றால், தன் வயத்தனாதல். ஒருவன் புறத்தே ஓடிக்கொண்டிருக்கிற மன அலைவேகத்தை தனக்குள் கொண்டு வந்து செலுத்தினால் தன் வயத்தனாதல், இதுதான் முதல் குணம். 2, தூய உடம்பினன் ஆதல். எவன் ஒருவன் தனக்குள் தன்னை கவனிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் உடல் தூய்மையாக மாறும். வள்ளலார் நடந்து போனால் கற்பூர வாசனை அடிக்கும் என்று கண்டவர்கள் சொல்கிறார்கள். புத்தர் உட்கார்ந்திருந்த இடத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும் என்று கண்டவர்கள் சொல்கிறார்கள். தன்னுடைய உச்சி தலைக்கு மேலே துரிய நிலையில், சகசர ஆகாரத்தில் துரிய நிலையில் எப்போதும் கவனத்தை வைத்திருந்த வள்ளலாருக்கு துரியத்துக்கு மேலே, தலைக்கு மேலே அக்கினி எரிவதைப் போல இருக்கும் மற்ற அவருடைய தவக்கணல். அது அந்த அக்கினி எரிவதை, அந்த தவத்தின் வீரியத்தை மற்றவர்கள் பார்த்து பயந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வள்ளலார் வெள்ளை உடையை தலையில் மூடிக்கொண்டார் என்று கண்டவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஒருவன் தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கையை உணர்தல், முழுமையை உணர்தல், பாசத்திலிருந்து தானே விடுவித்தல். ஒரு பூ, ஒரு காய், கனி காம்பிலிருந்து தானே விழுந்து விட்டால் அந்த பழத்தினுடைய அடிச்சுவடு காம்பில் இருக்காது, காம்பின் காயமோ அடிச்சுவடோ பழத்தில் இருக்காது. இப்படி தானாக பாசத்திலிருந்து விடுபடுவது, அதற்கு பிறகு எல்லையற்ற ஆற்றலை கொண்டவனாயிருப்பது, பேர் அருளுடையவனாய் இருப்பது. இப்படி இருந்தால் 8வது இலக்கணம் ஆனந்தத்தில் திளைக்கலாம். அதுதான் ஆன்மீக ஆனந்தம். இப்படி 8 வகையான குணத்தை உடையவன் கடவுள் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இல்லை, இப்படி 8 குணங்களை உடையவனெல்லாம் கடவுள்தான் என்று சொன்ன மரபு தமிழ் மரபுங்க.
இந்த முயற்சி இது நமக்கு வராமல் எது தடுக்கிறது? எது தடுக்கிறது? நீங்க நாவுக்கரசர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, மெய்மையாம் உழவை செய்து விருப்பம் எனும் விதையை ஊன்றி பொய்மையாம் களையை வாங்கி பொறுமை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவு என்னும் வேலி அமைத்து செம்மையில் நிற்பராயில் சிவகதி விளையுமாறே என்று ஒரு பாட்டு. இது ஒரு விதத்தில் அக வேளாண்மை. இது நம்மை நாமே உழவு செய்கிற முறை. மெய்மையாம் உழவை செய்து எவன் ஒருவன் உண்மையாயிருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய மனம் அவனுடைய உள்ளம் உழவு செய்யப்படும். உழவு செய்யப்படும், பண்படும். கெட்டிப்பட்ட நிலத்துல விதைய போட்டாக்க நிலம் அது களை முளையும். ஒருவன் எப்பொழுதெல்லாம் மனதை பண்படுத்த நினைக்கிறானோ அவன் உண்மையாக இருந்தால் அவன் மனம் பண்படும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பம் எனும் விதையை ஊன்றி பொய்மை என்கிற களையை வாங்கிவிட்டு பொறுமை என்கிற நீர் பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவு தகுதி என்கிற வேலி அமைத்து செம்மையில் நிற்பராயில் சிவகதி விளையுமாறே. இது எவ்வளவு பெரிய முயற்சிங்க, எவ்வளவு பெரிய. நம்மால் நாளைக்கு காலையில இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம கடைபிடிக்க தகுந்த ஒரு லகுவான வாழ்வியல் சூத்திரத்தை நாவுக்கரசர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, வையகத்தை ஆள்பவரேனும் வாழைப்பழ கடை வைப்பவரேனும் பொய் அகல வாழ்பவரே புவியில் மேலோர். பாரதி சொன்னான். நீங்க யார் ஒருத்தன் பொய்யில்லாமல் வாழுகிறானோ அவன் தாங்க உண்மையிலேயே உயர்ந்தவன். அவன் தான் உயர்ந்தவன். ஞானியை விட அவன் தான் உயர்ந்தவன் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். எப்ப நாம உண்மையாக இருக்கிறோமோ அப்ப அக சுத்திகரிப்பு நடக்கும். நீங்க ஒரு கிராமத்துக்காரரு பக்கத்து தோட்டத்துல திருடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பக்கத்து தோட்டத்துக்கு திருட போலான்னார். பையன் சொன்னான், எப்பா நமக்கு தான் 10 ஏக்கர் இருக்கேப்பா, ஏன்பா பக்கத்து தோட்டத்தை திருடணும்னா? விஷாமர்ரா, 10 ஏக்கருமே பக்கத்துல திருடி வாங்கினதான்ட்டார். இன்னைக்கு இரவு சரியா வேலைக்கு போறோம். டைம் எல்லாம் குறிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கணும்ல, வேலையில ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கணும்ல. சரிண்ணா ஒரு சாக்கு எடுத்துக்கு அப்படின்னார். சரிப்பா எதுக்குப்பான்னா? அதெல்லாம் கேட்காத, இதெல்லாம் பெரிய ரகசியம். ஆமா அப்படின்ட்டார். போனா பக்கத்து தோட்டத்துல போனா சோளத்து வயலை கருதி அறுத்து போடுவேன் பேசாம இருந்தார். அறுக்கும்போது சரக்குன்னு சத்தம் கேட்கும்ல, அந்த ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு. என்னன்னா அறுக்கிறதுக்கு முன்னாடி அவரு இங்க பார்த்தாரு, கீழே பார்த்தாரு, வடக்க தெக்க கிழக்க மேற்க எல்லாம் பார்த்துட்டு நல்ல வேலை யாரும் வரல அப்படின்னு அறுத்து போட்டாரு. யாரோ அவனை கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. மிரண்டு போயிட்டான். தோட்டத்துக்காரன் தான் வந்துட்டானோ அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஐடியா. தோட்டத்துக்காரன் இல்லை, நம்மளை மாதிரி எவனாவது திருட வந்திருப்பானோ, தொழில் கூட்டாளியா இருப்பானோ அப்படின்னு இப்படி பிறண்டனா. யாருன்னு பார்த்தான். நான் தான்பா அண்ணா. ஏண்டா அட பாவி பையில, என் தொழிலுக்கு நீயே எதிரி ஆகலாமாடா? மறண்டு போயிட்டேன், ஏண்டா கூப்பிட்டேன்னா? பையன் சொன்னான், எப்பா வடக்க பார்த்த, ஏன் பார்த்தேன்னா யாரேன்னு நம்மளை பார்க்குறாங்களாங்கிறதுக்காக பார்த்தேன்டான்னார். பையன் சொன்னான், வடக்க பார்த்த, தெற்க பார்த்த, கிழக்க பார்த்த, மேற்க பார்த்த, மேலே ஏன்பா பேக்க மறந்துட்ட, மேலேருந்து நம்மளை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கானேப்பா அப்படின்னு நான் பாருங்க. நீங்க நாம் செய்வதெல்லாம் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சா யாரும் தப்பு பண்ண மாட்டோம். கடவுள் எல்லா இடத்துலயும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன போது கூட யாரும் நம்பலங்க. சில பேர் எல்லாம் அவரை கவனிச்சுக்கலாம், அவரை வெள்ளிக்கிழமை ஒரு சூடம் பொருத்தி வச்சிடலாம், அவரை கடவுளையே நம்மால் கணக்கு பண்றான் சார், தேங்காய் ஒன்று சேர்த்து உடைச்சிடலாம் அப்படிங்கிறான். நீங்க கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்ன போது கூட திருட விடாதவன் இப்பெல்லாம் திருட்டியே விட்டுட்டேங்கிறான். எங்கடான்னா, இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா பேசாம வர்றான் சார். என்னடான்னா கேமராவில் பதிவாயிருமா அப்படிங்கிறான். சில கடையில போய் கேமரா எங்க சார் இருக்குங்கிறேன். கடைக்காரர் முழுக்க சுத்தி பார்த்துட்டு, ஆனா இப்ப திருட்டு பயமே இல்லை சாருங்கிறாரு. எப்படின்னா கேமரா பொருத்தப்பட்டிருக்கனாலையான்னு. அப்படிலாம் இல்லை சார், கேமரா கூட பொருத்தலை சார், கேமரா பொருத்தப்பட்டிருக்குதுன்னு ஒரு போர்டு தான் சார் வச்சேன், ஒரு பயம் திருடலாங்கிறான் சார். நீங்க நான் கேட்குறேன்,
வெளியே இருக்கிற ஒரு கேமராவுக்கு பயப்படுறமே, உள்ளே இருக்கிற கேமராவுக்கு பயந்திருந்தா, அதை கவனிச்சிருந்தா சத்தியமா நாட்டில் யாரும் தப்பு பண்ண மாட்டான் சார், தப்பு பண்ண மாட்டான். இந்த தப்பு பண்ணாம இருக்கிறதுல ஒரு ஆனந்தம் கிடைக்குது இல்லைங்களா, அந்த ஆனந்தம் ஆன்மீக ஆனந்தம், அதுதான் ஆனந்த ஆனந்தம். நான் ஒரு நகைச்சுவை சொல்றேன், யாரையும் நான் காயப்படுத்துறதுக்காக சொல்லலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு, சரிங்களா? எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு, நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போ நம்பியார் தவறி போனார். எலெக்ஷன் நடக்கிறதுனால அவர் ஒன்றும் தவறி போயிடலை, இயல்பாக தவறி போயிட்டார், சரிங்களா? அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் அவருடைய மயானத்துக்கு போனாங்க. ஏன்னா எலெக்ஷன் போது எல்லாரும் போயிடுவாங்க, ஏன்னா அவர் வந்துட்டாரா அப்படின்னு. அதில் கூட சச்ச எவ்வளவு கருணை உள்ளம், பாவம் இந்த நேரத்துலேயும் வந்துட்டாரே அப்படின்னு ஒரு 4 ஓட்டு கிடைக்காதா அப்படின்னு கூட போயிருக்கலாம். அப்போ தமிழ்நாட்டின் ஒரு கட்சி தலைவர் மயானத்துக்கு போனார். யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு தான் நினைச்சார். அப்படிதான் நினைச்சு ஒரு ஓரமாக இருந்து, தேர்தல் நாளுக்கு நாள் அப்போவெல்லாம் பிரச்சாரமெல்லாம் ஓஞ்சிரும். ஓஞ்ச உடனே ஓரமாக நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தார். என்னப்பா எல்லா இடத்தும் கொடுக்குறதெல்லாம் கொடுத்தாச்சா, தொகையெல்லாம் போய் சேர்ந்துருச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எப்படி இருக்குது வாக்கு வங்கிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அந்த மயானத்தில் எரிக்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன் யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு கட்சி தலைவர் ஓரமாக இருந்தார். ஆனால் அந்த மயானத்தில் எரிக்கிறவன் கண்ணில் பட்டிருக்கப்படாது, பட்டுட்டாரு. அவன் அந்த கட்சியினுடைய தீவிர தொண்டன். உடனே தலையில கட்டியிருந்த தலப்பாயை அவிழ்த்து இடுப்புல கட்டிட்டு ஓடி வந்து, தலைவரே அடுத்து நீங்க தான் வரப்போறீங்கன்னா. வருங்க தலைவர் அப்படியே குப்புன்னு வேத்துருச்சுங்க. அட சண்டாளா டே அப்படின்னார். தலைவரே நீங்க தான் வரப்போறீங்க அப்படின்னா அவரு, நீ எனக்கு ஓட்டு போடாட்டாலும் பரவாயில்ல, நீ வாங்கின காசை வச்சுக்கு, வேணாண்டா அப்படின்ட்டு நகர்ந்தாரு. அவன் சொல்றான், தலைவரே உங்களுக்கு வேணுமா வர்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தியமா நீங்க வரத்தான் போறீங்க அப்படின்ட்டான். அவரு, ஆமாண்டா நான் வரத்தான் போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, இடம் அப்படி. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, நேரம் அப்படி. இப்போ மட்டும் அவர் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா உடனே அடுத்த நாள் தட்டி செய்தி, கட்சி தலைவர் அறிவிப்பு, தேர்தல் நேரத்தில் பரபரப்பு, நான் வரமாட்டேன் அப்படி இருந்தாருன்னா, இந்த அவரே சொல்லிட்டாரு வரமாட்டேன்னு, அவருக்கு ஏன் ஓட்டு போடுவானே அப்படின்னு இருப்பான். ஒரு வார்த்தை தலைகீழாக மாற்றிருக்கோம். நான் வரேன்னு சொல்ல முடியல, வரமாட்டேன்னு சொல்ல முடியல. அவர் நேரம் பாருங்க, ஒரு எரிக்கிறவனுக்கு பதில் சொல்ல முடியல, பேசாம நகர்ந்தாரு. கார்ல உட்காந்து கிளம்புடான்ட்டாரு. அவர் வேகமா காரு கண்ணாடி ஏத்தி விட்டு கிளம்பிட்டார். இவன் விடல. அவன் நெஞ்சில கைய வச்சு சொன்னான், தலைவரே நீங்க வேணுமாலும் பாருங்க, எல்லாம் முடிஞ்சு. ஏண்டா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எல்லாம் முடிஞ்சு பட்டாசு வெடிக்க நீங்க தெருவா முன்னாடி 100 பேரு பின்னாடி 100 பேரு கழுத்துல மாலையோட நீங்க வரத்தான் போறீங்க. நான் என் கண்ணார பார்க்கத்தான் போறேன் தலைவரே, உங்களை வரவழைச்சே தீருவன் தலைவரேன்ட்டான். அவன் டே அட பாவி பயல அப்படின்ட்டு போயிட்டாரு. கடைசியா சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, நான்லாம் நினைச்சேன் எதுக்கியா நமக்கெல்லாம் பிஹெச்டி டாக்டர் பட்டம். அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, பிணத்தை எரிக்கிறவன் சொன்னான், தலைவரே நீங்கள்லாம் வரணும் தலைவரே, அதான் நாட்டுக்கு நல்லதுன்னா. இப்ப நான் கேட்கிறேன், அவன் நீங்க வரணும்னு சொன்னதும் நீங்க தான் வரணும்னு சொன்னதும் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லது தேர்தல் அறிவிப்புங்க. எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னது தேர்தல் முடிவு. கழுத்துல மாலையோடங்கிறது வெற்றி பெற்றதுக்கு பிறகு மாலையோட. பட்டாசு வெடிக்கங்கிறது வெற்றியை கொண்டாடுறதுக்காக வெடிச்சது. சரியா? எல்லாம் முடிஞ்சு வரத்தான் போறீங்கன்னது அவன் சத்தியமா எலெக்ஷனை தான் சார் நினைச்சான். ஒரு எரிக்கிறவன் எலெக்ஷனை நினைச்ச போது ஒரு தலைவனால எலெக்ஷனை நினைக்க முடியல, மரணத்தை தான் நினைக்க முடிஞ்சதுன்னா ஏன்னா அதுதான் பாரதி சொன்னான்,
பொய்யகல வாழ்பவரே புவியில் மேலோர், புவியில் மேலோர். நீங்க ஒரே செய்தி, ஒரே நிகழ்வு ரெண்டு பேத்துக்கு இருவேறு விதமான எண்ணங்களை தூண்டும். நீங்க செயலை மாத்தலாம், சிந்தனையை மாற்ற முடியுமா? அந்த சிந்தனை எப்ப மாறுனா அவர் சுத்தமாக இருந்தால்தான் மாற முடியும். நீங்க ஒரு ஒரு தினந்தோறும் வீட்டுக்கு பிச்சைக்காரங்க வருவாங்க. உடனே ஒரு நாள் அம்மா என்ன முடிவு பண்ணா, தினந்தோறும் நாமே போடுறமே அப்படின்னு குழந்தைய விட்டு, நீ போடுமா பிச்சைக்காரங்களுக்கு அரிசி போடுமா அப்படின்னு சொன்னான். இதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரியும் அடுத்த நாள் இருந்து அவ குழந்தைய விட்டு போட சொல்லிட்டா. ரெண்டு பேருக்கும் சீட்டு கணக்கு முடிஞ்சது. ரெண்டு பேரும் மேலே போனாங்க. ஒருத்தரை முதல்ல அரிசி போட்டாங்க இல்லையா, பிச்சைக்காரங்களை போட்டு இல்லையா, அந்த அம்மாவை நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்ட்டாரு. இந்த அம்மா அப்படியா, அந்த அம்மாவை பார்த்தா நானும் போட்டேன், அந்த அம்மா மாதிரி தான் நானும் குழந்தை போட சொன்னேன் அப்படின்னு இந்த அம்மா பின்னாடியே போச்சு. இரு உனக்கு டோக்கன் கிடையாது, நீ நரகத்துக்கு போன்ட்டார். அந்த அம்மா உடனே கோர்ட்ல கேஸ் போட்டுருச்சு. அந்த அம்மா போட்ட மாதிரி தான் அதே பிச்சைக்காரனுக்கு தான் நானும் போட்டேன், அதே போட்ட மாதிரி அரிசி தான் நானும் போட்டேன், அது குழந்தை போட்டுச்சு, நான் என் குழந்தை போட்டேன். அப்படி இருக்கும்போது அதுக்கு சொர்க்கம், எனக்கு ஏன் நரகம் அப்படின்னு கோர்ட்டில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுச்சு. உடனே நீதிபதி சொன்னார், யமன் நேரில் வந்து ஆஜராகும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டாரு. யமன் வந்தார், விசாரணை எல்லாம் தொடங்குச்சு. இப்போ யமன் சொன்னார் இந்த அம்மாவுக்கு நரகம்தான். ஏன்னா அந்த அம்மா அரிசி போட்டுச்சே குழந்தை வச்சு தான் போட்டுச்சு. ஏன்னா பிச்சை போடுறதுனால வரக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கிறத விட வளர்ற தலைமுறை வாழ வேண்டி இளங்குறுத்து நம்ம பிள்ளைக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு அந்த அம்மா குழந்தை கையில் விட்டு அரிசி போட்ட சொல்லிச்சு. ஆனால் நீயே நம்ம கை பெருசா இருக்கு, குழந்தை கை சிறுசா இருக்கு, குழந்தை கையில் அரிசி போட்டா கொஞ்சமா போடலாம் அப்படின்னு நீ போட்ட. இப்ப சரியா, போய்கிட்டே இரு அப்படின்ட்டாரு. நீ போலாம் அப்படின்ட்டாரு. இப்ப செயல் ஒண்ணுதான், ஆனா மனசு எண்ணம் என்பது வேறு வேறாக இருக்கிறதே என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் பொருளாதாரத்தை சமப்படுத்தலாம், ஆனால் எண்ணம் சமமாகாத வரை ஒருவனுக்கு ஆனந்தம் வராது. அந்த எண்ணத்துக்குத்தான் ஆன்மீகம், வேற ஒண்ணு இல்லை. நீங்க தந்தை பெரியார் சொன்னார், என்ன சொன்னார்னா, சாமி கும்பிடுறேனுங்க என்பதற்கு எதிரானதல்ல பகுத்தறிவு, கும்பிடுறேனுங்க சாமி என்பதற்கு எதிரானது பகுத்தறிவுன்னார். நீங்க எவ்வளவு பெரிய தெளிவு தெரியுங்களா, எவ்வளவு பெரிய தெளிவு. அது மாதிரி நீங்க சமூகத்துல எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது இருக்கிறதே, அது ஒரு ஆனந்தம். யார் ஒருத்தர் மற்றவர்களுக்காக என்று பொதுநலத்தை சிந்திக்கிறார்களோ, அப்படி பொதுநலத்தை சிந்தித்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது என்று இன்றைக்கு மருத்துவம் கண்டுபிடிச்சிருக்கு. ஒருவர் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் எல்லோரும் இன்புற்றிருக்க என்று நினைக்க அவருக்குள்ள நோயை எதிர்க்கக்கூடிய அமிலங்கள் சுரக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டு மருத்துவத்தின் இணையற்ற கண்டுபிடிப்பு என்ன தெரியுங்களா? ஒரு நூற்றாண்டு மருத்துவத்தின் இணையற்ற கண்டுபிடிப்பு என்னன்னா, எல்லா நோய்களுக்கும் காரணம் மனம்தான் என்பதுதான் இந்த நூற்றாண்டு மருத்துவத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப பயப்பட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அவருக்கு நுரையீரல் பிரச்சனை வருமா. ரொம்ப ஒருத்தர் எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் பயப்பட்டுக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு லங்ஸ் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சில பேர் கர்ப்பமாவே இருப்பான், எப்ப பார்த்தாலும் சில பேர்த்த அப்படி பார்த்துக்கிட்டு அப்படிமா. நீங்க யார் செவப்பா இருக்கிறவங்களோட மட்டுமே சில பேர் பழகுவான். நீங்க ரெட்டை வடம் செய்யனோட மட்டும் பழகும், பட்டு புடவையோட மட்டும் பழகும், நீங்க பட்டு வேட்டியோட மட்டும் பழகும். இப்படி சிகப்பானவங்களோட மட்டுமே பழகிற ஒரு அம்மா ஒரு நாள், சரி ஏன் அம்மானு மட்டும் சொல்லணும், ஐயான்னு வச்சுக்கோங்களேன், சரி ரைட்டு, ஏன்னா அப்படி ஒரு நாள் திடீர்னு கருப்பா இருக்கிறவங்களோட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாரு. நம்மால மனசு மாறிட்டாரியா, பரவாயில்லையா, கருப்பா இருக்கிறவங்களோட நின்று போட்டா பிடிக்கிறாருன்னா அவர்கிட்ட கேட்டாங்க, இல்ல கருப்பா இருக்கிறவங்களோட நின்னாதான் என் சிவப்பு எடுப்பா தெரியுதுன்ட்டார். நீங்க சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கர்வமா இருப்பான், தன்னை முன்னிலைப்படுத்தினான். இந்த எப்ப பார்த்தாலும் கர்வமா இருக்கிறவன்னு இருக்கான்ல, எப்ப பார்த்தாலும் ஆணவமா இருக்கான்ல, எப்ப பார்த்தாலும் ஈகோவாவே இருப்பான்ல, அவன் ஈகோவா இல்ல, ஈகோ அவனை ஆட்டி படைக்குது பாவம். எப்ப பார்த்தால் அவங்களுக்கெல்லாம்
ஹார்ட் ப்ராப்ளம் சத்தியமா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்குண்டா. எப்ப பார்த்தாலும் சில பேர் பொச பொச பொசன்னு பொறாமையில எரிஞ்சுக்கிட்டே இருப்பான்ல. நீங்க ஒருத்தன் ஐயா, ஒரு காலத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தாண்டு அதுவுமா உங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கின ஐயா, இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கிறேன் ஐயான்னா உடனே இவரு இப்படின்னு இருந்தா நான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்க மாட்டேன்னார். நீங்க சரி அவசரப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், இப்ப நல்லா இருக்கீல்ல, நம்மளை கொஞ்சம் கவனி அப்படின்னு இருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்படியா, நீ நல்லா இருக்கியா, இருக்கப்படாதே, அதுக்கு வாய்ப்பு இருக்கப்படாதே அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் பொச பொச பொசன்னு பொறாமையிலேயே இருந்தா புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். புற்றுநோய் வர வாய்ப்பு. எப்ப பார்த்தாலும் சில பேர் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்முடைய குடலின் உச்சுவரெல்லாம் இந்த வெள்ளை துணி மாதிரி இருக்குமா, குடலின் உச்சுவரெல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமா. கோபப்பட கோபப்பட அவையெல்லாம் அப்படியே இரத்த சிகப்பா மாறுமா. ஒரு நொடி ஒருவன் கோபப்பட்டால் மீண்டும் அவனுடைய மனது சமநிலைக்கு வருவதற்கு 60 நொடி செலவாகுமா. 60 நொடி அமைதியாக இருந்தால்தான் ஒரு நொடி கோபத்தை அவன் உடல் ஈடுகட்ட முடியும் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா ஒருத்தன் இப்ப நீங்க நச்சு சாக்கடையா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஆறு முழுக்க மண் முழுக்க கெட்டு போயிடுச்சுன்னா சாக்கடையை நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்ல தண்ணி ஓடுனா தான் ஆறு பழைய நிலைக்கு வரும். அது மாதிரி ஒரு நொடி கோபப்பட்டால் மீண்டும் 60 நொடி ஒருவன் அமைதியாக இருந்தால்தான். நீங்க நொடிக்குனா நீங்க எவ்வளவு நேரம் கோபப்படுறாங்களோ அவ்வளவு நேரம் பார்த்துங்க. சில பேர் கோபப்படுறதே கோபமா நினைப்பான். சில பேர் சொல்லுவான், யார் அது, நான்லாம் வீட்டுக்கு போனேன்னா என் பையன் நின்ன இடத்துல ஒண்ணு கூடுவான் அப்படிங்கிறது சில பேர் பெருமையா சொல்றான். சார் ஏன் சார் என் பையன் நின்ன இடத்துல ஒண்ணு கூடுவான்னா, இப்ப நான் கேட்கிறேன், சமையல் அறைக்குள்ள போனா யாருக்கும் சாப்பிடணும்னு தோணும், சரிதானே? நீங்க 60 வயசு பெரியவர் கூட சமையல் அறைக்கு போனாருன்னா பொட்டுக்களை அள்ளி மியா 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 மியான்னு திம்பார். சாப்பிடணும் சார், அப்படிலாம் சாப்பிடணும் சார், பொட்டுக்களை அள்ளி சாப்பிடணும். நீங்க படுக்கை அறைக்கு போனா கொட்டாவி வரும், ஏன்னா தூங்கணும்னு தோணும். நீங்க நூலகத்துக்குள்ள இன்னைக்கு ஐயா ஜெகநாதன் அவர்கள் நூலங்காடிக்கு அழைச்சிக்கிட்டு போனாருங்க. தர்மபுரியின் மிகப்பெரிய அடையாளம் நூலங்காடி என்கிற ஒரு அருமையான நூல்கள்லாம் இருக்குங்க. அருமையான நூல்கள்லாம் இருக்கு, நீங்க எல்லாரும் போகணும். அது ஒரு தவம், அது ஒரு தவச்சாலை, அது ஒரு புத்தக சாலை அல்ல. அது போன உடனே நூலங்காடியினுடைய அந்த அவர் சொன்னாரு, இது ஊர் சொத்துன்னார். ஊர் சொத்துன்னார். அப்படிங்களா, அப்ப நான் கூட கொஞ்சம் சொத்தை அள்ளிக்கிட்டு போலாமான்னு நினைச்சேன். இல்லைங்க, ஊர் மக்களை தான் கேட்கணும்ட்டார். அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நானு, சரிங்களா? நீங்க ஊர் சொத்துன்னார். ஏன்னா இதுக்கு வாடகை கிடையாதுங்க, இந்த கட்டடத்துக்கு வாடகை கிடையாது. இந்த கட்டடத்துக்கு வாடகை இல்லை. இந்த ஒவ்வொரு ரேக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் பண்ணுது. புத்தகம் எல்லாம் வாசகர்கள் ஸ்பான்சர் பண்ணது. புத்தகங்களை வாசகர்களே முடிவு செய்தார்கள். எனவே கடையை திறப்பதா மூடுவதா என்பதை வாசகர்களே முடிவு பண்ணுகிறார்கள். உலகத்தில் இப்படி ஒரு நூலங்காடிய எங்கேயுமே பார்த்ததில்லை, தர்மபுரியில் மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அற்புதமான நூல். நீங்க இப்படி இப்ப புத்தக அறைக்குள்ள போனா என்ன வேணும், படிக்கணும்னு தோணும். இப்ப ஒரு இடத்துக்கு போனா அதை நினப்பு வருதுன்னா, உன்னை பார்த்த உடனே உன் பையனுக்கு ஒண்ணுக்கு வருதுன்னா டாய்லெட்டா உன்னை பார்க்கறான்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க அப்படியே என்னை பார்த்தா நின்ன இடத்துல ஒண்ணு கூடுவான்னா உன்னை டாய்லெட்ல கூட பப்ளிக் டாய்லெட்டா பார்க்கறான்னு அர்த்தம். மோசமா நீங்க பிள்ளைகள்லாம் ஓடி வந்து உக்காந்து அப்படி இருக்க வேண்டாமாங்க. பிள்ளைகளுக்கு அப்பாங்கிறது பெரிய இராணுவ அதிகாரி மாதிரி மறட்டுவான் சில பேர். வீட்டுக்குள்ள வந்துட்டா ஓடி வந்து மடியில உட்கார வேணாமா. இப்ப என் பிள்ளையெல்லாம் ஒரு நாள் என் பொண்ணு போன வாரம், எப்பா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பா நினைக்க மாட்டேன்னா. எனக்கு என்ன இப்படி கேட்குற, சொல்லுமா, சும்மா சொல்லுமா அப்படின்னு. எப்பா நீ தப்பா நினைக்கூடாது, கேட்டுதான் நான் சொல்றேன், சரியா, சொல்லுப்பா, சும்மா சொல்லுப்பான்னு. எப்பா நீ உண்மையிலேயே காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கியாப்பான்ட்டா. சத்தியமா கேட்டா சார் போன வாரம். எனக்கு ஏன்பா, எனக்கு ஏன் இப்படி கேட்குறேன்னு, உன்னை பார்த்தா தெரியலையேப்பா அப்படின்ட்டா. போன வாரம் ஒரு பழமுதிர் கடைக்கு என் பையனை அழைச்சிக்கிட்டு போனேன். வந்தவங்கள ஒரு பெரிய ஒருத்தர் வந்து, சார் வணக்கம் சார் அப்படின்னாங்க. வணக்கம்பா, நல்லா இருக்கியாப்பா அப்படின்ட்டு போயிட்டேன். வெளியே வந்த உடனே என் பையன் வந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் இயல்பு நிலையில இல்லை. ஏன்பா இப்படி இருக்க, என்னப்பா வேணும், என்ன பழம் வேணும் வாங்கிப்பா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்பா உன்னை ஒருத்தர் வணக்கம் வச்சாரே, அவர் யாருப்பா அப்படின்னா, அது ஒன்றும் இல்லடா என் ஸ்டூடெண்ட் தான்டா
என்னுடைய மாணவர் தாண்டான்னு. என்னப்பா இத்தா பெருசா இருக்கிறாரு, அவரு உன் மாணவருங்கிற? ஆமாப்பா. அதனால என்ன, அவரு என் மாணவர், என்கிட்ட படிக்கிறவர் பெரிய. ஆமாப்பா, இப்ப பிஏ எம்ஏ படிக்கிறாரு, அவர் என்கிட்ட பிஹெச்டி பண்றாரு, அவர் பெரிய ஆளா இருக்காப்பா அப்படின்ட்டேன். அது ஒன்றும் பெரிய சொல்ல. அப்புறமேட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அவன் இயல்பு நிலைக்கு வரல. எப்பா நீ ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரலைன்னா ஸ்டூடெண்ட்டை திட்டுவியாப்பா அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவன் இன்னும் அங்கிருந்து வெளியே வரல அப்படின்னு புரிஞ்சுட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, என் ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஹோம்ஒர்க்கு எதை கொடுத்தாலும் செஞ்சுட்டு வந்துடுவாங்க, அப்படி செய்யலைன்னா கூட நான் தரமாட்டேன்பா, எதுக்கு நம்ம மரியாதையை நாமே காப்பாற்றிக்கல, அதனால ஹோம்ஒர்க்லாம் தரமாட்டேன்பா அப்படின்ட்டேன். சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்துட்டு என் பையன், எப்பா நீ அவங்க ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யலைன்னா கூட அவங்களெல்லாம் திட்டிராதப்பான்னா. ஏன்டான்னு, அவங்க பெருசா இருக்காங்க, உன்னை பிடிச்சி அடிச்சிட போறாங்கப்பான்ட்டான். அவன் என் பையனோ என் பொண்ணோ என்னை ஒரு பேராசிரியராகவே ஒத்துக்கல. இது என் அவமானம் அல்ல, இதையே நான் வெகுமானமாகவே கருதுகிறேன். ஏன்னா என் ஸ்டூடெண்டே என்னை பேராசிரியராக ஒத்துக்கல சார், ஒத்துக்கல. ஏன்னா வகுப்புல ஒரு ஜனநாயக ரீதியா நடக்கணும்னு ஆசைப்படுவேன். மறைமலை அடிகள் எழுதிய இயற்கை உணவுன்னு ஒரு பாடத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன். இயற்கை உணவுனா என்ன சார், நீங்க பாடம் நடத்துற வரைக்கும் பையன் கேட்கறான்னா சந்தோஷம், யாரேனும் ஒருத்தன் சந்தேகம்னு எழுந்துட்டான்னா விவகாரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சார் இயற்கை உணவுனா என்ன சார்னா, அது கூடவா தெரியாம இருப்பான் அப்படின்ட்டு, தம்பி இந்த தக்காளி கேரட்டு இதெல்லாம் இயற்கை உணவு, அதை என்னன்னு சார் சொல்லலான்னா, அதெல்லாம் நம்ம பச்சை காய்கறிகளை சாப்பிடணும்னு மறைமொழி அடிகள் எழுதியிருக்கிறாருப்பா கட்டுரையில அப்படின்னு. பச்சை காய்கறிகள்னா சார் அப்படின்னு பச்சை புள்ள மாதிரியே கேட்குறான். நீங்கள் கேரட்டு தக்காளி அதெல்லாம் இருக்கேன்னு, கேரட்டு என்ன நேரத்தில் சார் இருக்கும் அப்படின்னா சிகப்பா இருக்கும், அப்புறம் ஏன் சார் அதை பச்சை காய்கறிகள்னு சொல்றீங்க அப்படின்னா அவை விவகாரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க பிள்ளைகள் இயல்பா கேள்வி கேட்கறத ஊக்கப்படுத்துறது இருக்க, நீங்க பெசாமரு என்பதில்லாமல் வகுப்பை அப்படி ஒரு ஜனநாயக ரீதியாக நடத்துவது. நீங்க யார் ஒருத்தர் ஈகோ இல்லாமல் இருக்க முடியும் என்றால், எவன் ஒருவன் இயல்பாக இருக்கிறானோ அப்போது அவனுக்கு ஈகோ வராது. இயல்பா இருக்கிறப்ப ஈகோ வராது. நீங்க கர்ம வீரர் காமராசரை போல தமிழகம் இனி ஒரு முதல்வரை சந்திக்காது. எல்லா ஊருக்கும் அவர் போனா நேரடியா மேடைக்கு பயிர மாட்டாரு. மக்களோடு மக்களா இருந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசிட்டு அப்புறம் தான் மேடைக்கு போவாரு. தமிழகத்துல அவர் காலடி தடம் படாத தமிழ்நாட்டின் மூளை முடுக்கு இல்லை, சின்ன கிராமங்கள் இல்லை. ஒருவேளை காமராசரின் காலடி தடம் பட்டதாலோ என்னவோ தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களும் நன்றாக இருக்கிறது. எந்த ஊருக்கு போனாலும் காமராசர் கேட்கிற 3 கேள்வி என்ன தெரியுங்களா? எந்த ஊருக்கு போனாலும் காமராசர் கட்டாயம் கேட்காமல் இருக்கவே இருக்க மாட்டார். கேட்கிற 3 கேள்வி, இந்த ஊர்ல எப்ப மழை பெஞ்சுதுன்னு, 1, இந்த ஊர்ல அரிசி என்ன விலைன்னு, இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் எவ்வளவு தூரம்னு. இந்த 3 கேள்வி சத்தியமாய் காமராசர் கேட்பார். ஏன்னா நீங்க ஒரு மனிதன் வாழுவதற்கு இந்த 3ஐ தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. காமராசர் யோசித்திருக்கிறார், வாழ்க்கையினுடைய உயிர் முடிச்சு இந்த 3லும் தான் இருக்கிறது என்று சொன்னார். அவர் ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருந்தாரு. முதல் வரிசையில் இருந்த ஒருத்தர் காலு மேல காலை போட்டு உட்கார்ந்திருந்தார். இவர் பாட்டில் பேசுறாரு, அவர் பாட்டில் காலு மேல கால் போட்டு உட்காந்துட்டாரு. இப்ப 2 பேர்த்துக்கிட்டையுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா இவர் பாட்டில் பேசுற, பக்கத்துல இருந்து வந்த ஒருத்தர் லேசா காமராசர் காதை கடிச்சார். அது என்னங்க, 9 வருஷம் தமிழ்நாட்டு முதலமைச்சர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்திருக்கீங்க, நீங்க இவ்வளவு பெரிய 6000 பள்ளிக்கூடங்களை 9000 பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சீங்க, பள்ளிக்கூடத்தை மூடுனதையெல்லாம் நீங்க திறந்தீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் காலு மேல காலு போட்டு உட்கார்றதுன்னா அது என்னங்க திமிரு? இப்படிலாம் வளர விடக்கூடாதுங்க, இப்படிலாம் அடக்கி வைக்கணுங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். காமராசருக்கு வந்ததே பாரு கோபம். அவங்காலு மேலதான்டா அவங்கால போட்டிருக்கான் அப்படின்ட்டாரு. இங்கே அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க காலு மேல போட்டா பிரச்சனை இல்லையா? அவன் இல்ல தலைவரை, நீங்க இருக்கிற மேடையில போடுறான்னா, ஏன்னா அவன் ஏங்காலு மேலேயே காலை போட்டிருக்கான், உட்கார்றான்னார். நீங்க
காலு மேல காலு போடுறதையே ஒருத்தனுக்கு உறுத்தலா இருந்தா அவன் நிம்மதியா இருக்க முடியுமா சார்? நிம்மதியா இருக்க முடியுமா? நீங்க யார் ஒருவர் இயல்பாய் இருக்கிறாரோ அவரால் தான் எளிமையாய் இருக்க முடியும். அவரால் தான் எப்போது ஒருவருடைய மனசு இயல்பு நிலையில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் அவர் ஆனந்தமாய் இருக்கிறார் என்று அர்த்தம். நீங்க சும்மா சொல்லலைங்க. வீட்டில் எழுதி வைக்க வேண்டிய வாசகம் என்னன்னா, நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது. நாம் பாருங்க வள்ளுவன். இந்த நிலையின் திரியாது அப்படின்னா, திரிதல்னா கெட்டு போறது, பால் திரிஞ்சிருச்சு அப்படின்னு. இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அங்க ஓடுறது இங்க ஓடுறது. மனம் என்பது திரிஞ்சுக்கிட்டே இல்லாம நின்ன நிலையில நிக்கிறதோ அவனை யாராலையும் அசைச்சுக்க முடியாது. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம். அடங்கியவன், எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் தன்னிலை உணர்ந்தவனாய் இருந்தால் அவனை புறச்சூழல் ஆக்கிரமிப்பு செய்யாது, அவனை புறச்சூழல் ஆளுகைக்கு உட்படுத்தாது. அவன் எப்போதும் கம்பீரமாய் நிற்பான். அவனை யாரும் ஒன்று அசைச்சிக்க முடியாது. அப்படி இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்மை செய்வது எது என்றால், ஒரு விதத்துல ஒரு காலத்துல இருக்கிற நோய் உச்சத்துல தொட்டது எய்ட்ஸ்னாங்க. உலகத்துல மிரட்டுனது எய்ட்ஸுங்கிறாங்க. இந்த நூற்றாண்டை மிரட்டுகிற நோய் என்ன தெரியுங்களா? எய்ட்ஸை விட கொடுமையான ஒரு நோயாம். என்ன நோய்னா டென்ஷன்கிறான் சார். டென்ஷன்கிறான். டென்ஷன் தான் இந்த நூற்றாண்டை மிரட்டுகிற நோய்ங்கிறான். நீங்க 2வது படிக்கிற பாப்பா சொல்றா, என்னன்னா ஹோம்ஒர்க் செய்யலையாண்ணா, பேசாத டென்ஷனா இருக்கேன். ஏன் டென்ஷனா? கேட்காத டென்ஷன் ஆயிடுவேன் அவன்தான். நீங்க 2வது படிக்கிற பாப்பா மூட் அவுட் ஆயிட்டேங்கிறா, டென்ஷன் ஆயிட்டாங்கிறான்னா என்ன சார் கொடுமையா இருக்கு? என்ன கொடுமையா இருக்கு? நீங்க டென்ஷன் ஒரு மிகப்பெரிய கொடுமைங்கிறான். நான் கூட ஒரு கவிதை எழுதினேன், ஏன்னா சொல்லிட்டு தான் செய்யறேன். நீ சொல்லு, அது கவிதையா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன் அப்படிங்காதீங்க. நாம இன்னைக்கு எல்லாரும் எவ்வளவு கொதிநிலையில இருக்கிறோம் தெரியுங்களா? நம்முடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, படுக்கையின் ஓரத்தில் இருக்கும் கடிகாரத்தின் கதறல் தான் நமக்கு பள்ளி எழுச்சியே. படுக்கையின் ஓரத்தில் இருக்கும் கடிகாரத்தின் கதறல் தான் நமக்கு பள்ளி எழுச்சியே. அதிகாலை 8 மணிக்கெல்லாம் சட்டென எழுந்து, அதான் நமக்கு அதிகாலை 8 மணிக்கெல்லாம் சட்டென எழுந்து பற்பொடியை வயிற்றை பிதுக்கி வாயில் கிரட்டி, பற்பொடி கிரட்டி விரலில் பிதுக்கி விழியில் தேய்த்து, நெப்பு நெதானத்துல வாயில தேய்க்கிறத விட்டுட்டு விரலில் பிதுக்கி, பற்பசையை விரலில் பிதுக்கி விழியில் தேய்த்து, தண்ணீர் குண்டானை தலையில் கவிழ்த்து, தாடை வந்ததும் தடவி எடுத்து அள்ளி செருகி அவசரமாய் உடுத்தி, கண்ணாடி முன்னாடி நின்று நிமிடக்கணக்கில் வலித்து அதை நொடிக்கணக்கில் களைத்து, நிமிடக்கணக்கில் வலித்து அதை நொடிக்கணக்கில் களைத்து, பவுடர் டப்பாவின் வயிற்றை பிதுக்க, அது வாந்தி எடுக்க, உடம்பெல்லாம் பரப்பி ஊடெல்லாம் நிரப்பி அதை அழகாய் தொட்டு ஒரு பொட்டு. பக்தி மணக்கிறதோ இல்லையோ, பவுடர் மணக்கிறது இல்லையா? அடுப்பில் வெந்தது பாதி, வயிற்றில் வெந்தது மீதி. இப்படி காலை சிற்றுண்டியை மாத்திரை போல விழுங்கி வாகனத்தை உதைத்து வாயில் புகைகைக்கு கொண்டு, வாகனத்தை உதைத்து வாயில் புகைகைக்கு கொண்டு அவசரமாய் வழக்கம் போல அலுவலகத்துக்கு தாமதமாய் நுழைந்து, கோப்புக்குள் குடியேறி அந்தியில் அவசரமாய் வெளியேறி, வண்டியின் வலப்பக்கம் ஸ்டேஷனரி, இடப்பக்கம் காய்கறி, ஒரு கையில் செல்போன் ஒரு கையில் வாகனம், இப்படி தலை சாய்ந்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்து, வீட்டுக்குள் ஹெல்மெட்டோடையே சந்திரமண்டலத்துக்குள்ளே நுழைவது போல நுழைந்து, அப்படியே பாதி தூக்கத்தில் அப்படியே இருந்து, தொலைக்காட்சியில் ஒவ்வொரு தொடராய் ஓட, அது பிறவி தொடராய் நீள, விளம்பர இடைவேளையில் தட்டில் வந்ததை தடவி இருட்டில் விழுங்கிவிட்டு, தண்ணீர் குடித்துவிட்டு அப்படியே தலை சாய்ந்து விட்டு, பாதி தூங்கியதும் வெடுக்கன எழுந்து வீட்டுக்காரியை அழைத்து தூக்க மாத்திரையை கேட்டு வாங்கி விழுங்கி விடுத்து, இப்படி மனித பிறப்பே மலிவு பதிப்பாய் போயிடுச்சு. தூக்கம் தான் வருதில்லை, தூங்க வேண்டியதானே. அப்புறம் மெனக்கெட்டுக்கிட்டு பாதி ராத்திரி ஒன்று மறந்தே போயிட்டேன் அப்படின்னு அந்த அம்மாவை பாவம் தூக்கத்தில் எழுப்பி, என்னங்க மறந்துட்டீங்க? தூக்க மாத்திரை குடிக்கிறதுக்கே மறந்துட்டேன் அப்படின்னு வாங்கி, இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்?
இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீங்க எந்திர கதியா பதட்டத்துல இருக்கிற கொடுமை இருக்கே, நீங்க எல்லாருமே கொதி நிலையில இருக்கா சார், வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு எல்லாம் கொதி நிலையில. எனக்கு பெரிய ஆதங்கம் என்ன தெரியுங்களா, நீங்க எப்படி வேணுமானாலும் இருந்துட்டு போங்க, ஆனா இந்த பிள்ளைகளை படுத்துற பாடு இருக்கே, ஐயோ பாவம் சார். நான்லாம் கிராமத்துல இருந்தேன், பள்ளிக்கூடத்துல படித்தேன். ஒரு நாளும் நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு தனியா போனது இல்லைங்க, எங்க தெரு பையங்களோட சேர்ந்து தான் போயிருக்கேன். பள்ளிக்கூடத்துல எங்க பக்கத்துல மரவள்ளி கிழங்கு இருக்கும், அந்த குச்சியை கொண்டாந்து போர் வச்சிருப்பாங்க விறகுக்கு. எல்லா வீட்லயும் விறகு குச்சி போர் இருக்கும், எல்லா வீட்லயுமே அந்த விறகு போற பாதுகாத்துக்கிறதுக்குன்னே ஒரு பாட்டியை வச்சிருப்பாங்க. குண்டு விழுந்தா கூட அந்த பாட்டிக்கு காது கேட்காது. யாரேனும் குச்சி உருவுனா யாரதே அப்படிங்கும். நீங்க அந்த ஊருக்குள்ள யாரேனும் காலடி சத்தம் வந்துட்டா கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, ஆனா இடத்த விட்டு நகராது. அந்த அம்மாவை நகர்த்தணும்னாவே 2 பேரு மிகப்பெரிய சிலைய நகர்த்துற மாதிரி நகர்த்தி ஆகணும். ஆனா அந்த உக்காந்த இடத்துல இருந்து ஊரையே நிர்வாகம் பண்ணும். யாரது ஊருக்கு புதுசு அப்படிங்கும். நான் தான் ஊருக்கு புதுசு, ராமசாமி வீட்டுக்கு வந்திருக்கேன், இந்த ஊர்ல 4 ராமசாமி இருக்கான், நீ எந்த ராமசாமி வீட்டுக்கு வந்தனா? சத்தியமா திருடன் தொழிலையே மறந்துடுவான். 4 ராமசாமி இருக்கான், எந்த ராமசாமினா அவன் ஒரு நெப்பு நிதானத்துல சொல்லுவான். அந்த கடைசி வீட்டுல இருக்கிற ராமசாமி இருக்குல்ல, நான் சொல்ற ராமசாமியுமே கடைசி 4 வீட்டுல தான் இருக்கான், அந்த வீடு எந்த வீடுங்க? சிபிசிஐடி கூட இப்படி விசாரிக்க மாட்டான் சார். நீங்க அந்த பாட்டி உடைய அதுக்கும் தெரியாம குச்சி உருவி நாங்க பள்ளிக்கூடத்துக்கு பைய தூக்கிட்டு போயிருக்கோம், விளையாடி இருக்கோம், அப்படி விளையாடி இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் பாவம் சார், பரிதாபம். முடிஞ்சா பிள்ளைகளா இருக்க விடுங்க. நீங்க காலையில இந்த பிள்ளைகளை எழுப்புற தினசு இருக்கே, ஆடாடாடாடாடா 7:30 மணிக்கு உருட்டி பரட்டி எழுப்புறான். ஏன்னா ஆட்டோ 8 மணிக்கு வந்துடுது, அவன் 7:30 மணிக்கு தான் லேசா கண்ணை கசக்கிறான். ஏன் பாதி ராத்திரியில எழுப்புற அப்படிங்கிறான். என் பொண்ணு எல்லா நாளும் எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டான் சார், லீவு அன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிருவான். அவன் எந்திரிச்சிட்டான்னா அன்னைக்கு லீவுன்னு அர்த்தம். இப்போ நான் கேட்டேன், ஏண்டா எல்லா நாளும் இன்னைக்கு லீவுன்னா எந்திரிக்கிறீல்ல, மற்ற நாள் எந்திரிக்கணும்ல, இன்னைக்கு மட்டும் ஏன்டா சீக்கிரம் எந்திரிச்சிருங்கிறேன். அவன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, நேரத்தை வீணாக்க கூடாதுல்ல, அதுக்கு தான் நேரமாக எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறான். நேரமாக எந்திரிச்சுட்டாலும் கூட மற்ற நாள் எந்திரிக்க மாட்டான். உருட்டி பரட்டி எழுப்பி கொண்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சு அம்மா சொல்கிறா 5 நிமிஷம் தான் இருக்கு, இரு அப்படிங்கிறா. அவன் நான் வந்தா இருக்க மாட்டேன் நான் வாங்குறான். பாவம் சார். நீங்க ஒரு குழந்தைக்கு கழிவு வெளியேறத கூட கண்டிஷன் போட்ட அவன் என்ன சார் ஆகுவான்? எனக்கு என்னமோ இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல இரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. பேஸ்ட பிதுக்கிற மாதிரி பிள்ளைக வைத்த பிதுக்கி எடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார், பயமா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், பிதுக்கி எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்புறம் கிளப்பி தூக்கி கொண்டு போய் ஒரு ரூம்ல நிறுத்தி சவரை திறந்து விடுறா. அவன் தூக்கத்திலேயே என்ன மழை பெய்யுதுங்கிறான், குளிக்கிறடாங்கிறா. ஓஹோ சரிங்கிறான். அவன் தூங்கின உடனே அப்பவும் தூக்கம்தான் பாவம், கொண்டு போய் ஃபேனுக்கிட்ட உட்கார வைக்கிறா. என்ன குளிர் அடிக்குதுங்கிறான். இல்ல உன்னை உணர்த்துறாங்கிறா. ஏன்னா தானா நீங்க துணியை உளர்த்துறத கேள்விப்பட்டிருக்கோம், பிள்ளைகளை கூட நினைச்சு உளர்த்துறது கூத்து இருக்க, பெரிய கூத்து. 2 பிள்ளையும் உட்கார வச்சு சோத்தை பிசைஞ்சு இப்படி ஒரு அடி அடிக்கிறா, அப்படி ஒரு அடி அடிக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரெக்டா இங்க அடிச்சுட்டு திரும்புறதுக்குள்ள இவன் சாப்பிட்டுறணும். நீங்க குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுக்கு முன்னாடி பெல்ட் போட்டுருவோம், ஏன்னா ஊட்டுறது கீழ் வழியா வந்துடப்படாதுன்னு. ஒரு இறுக்கி சில பேர் டையும் கட்டிடுவான், ஏன்னா வாய்ப்பு இல்லை, வந்தா கூட கழுத்து வரைக்கும் வரும், அப்புறம் ரிட்டர்ன் ஆயிடும், உடனே ஒரு கழுத்தை போட்டு அடிச்சு இப்படின்னு. நீங்க குழந்தைக்கு சோறு ஊட்டுறத பார்த்தீங்கன்னா, நீங்க வேணுமாலும் நாளைக்கு பாருங்க, கொத்தனாரு செவுத்துக்கு களவடிக்கிற மாதிரியே அடிப்பான் சார். கப்புன்னு அடிச்சு. அது என்ன சார் நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் அந்த குழந்தைய
திண்டாட வச்சு என்ன படிச்சிரு வைக்கிறோம், என்ன படிக்க வைக்கும். அவன் வாயில சோத்த வாங்கி ஆஹா ஆஹா சுடுது சுடுதுங்கிறான். நீங்க வாயிலிருந்து புகை புகையா வருது சார், புகை புகையா வருது. துப்புடான்னா நேரம் இல்ல, துப்பாத துப்பாதா. அவன் புகை புகையா விடுறான். 2 வயசுல புகை விடுற வயசா சார் அது? புகை புகையா விடுறான். புகை புகையா விட்டு உடனே வீட்டுக்காரி ஒரு எம்பி நீங்க குண்டான்ல சோத்தாத்திருக்கோம், தட்டுல சோத்தாத்திருக்கோம், வாயில வச்சு சோத்தாத்துறதா சார்? நீங்க அது என்ன வாயா இல்ல அடுப்பா சார்? அடுப்பா. நீங்க வாயில சோத்தாத்தி அதுக்கப்புறம் முடிச்சு ஸ்கூல் பேக்கை மாட்டி கொண்டு போய் ஆட்டோவில் இறக்குனதையும் அம்மா பாய் அப்படின்னா அவளுக்கு அப்பதான் மூச்சே. 3 மணிக்கு எந்திரிச்சவ 7:30 மணிக்கு தான் அவளுக்கு மூச்சே விட முடியுது. பாய் அப்படின்னா அவன் ஆய்ங்கிறான். அவனுக்கு அப்பதான் சார் வந்திருக்கு, அவனுக்கு அப்பதான் வந்திருக்கு. நீங்க நான் சொல்றேன், என்ன கேட்டா தருமபுரியில சொல்றேன், இந்த குழந்தை தொழிலாளர்களை வச்சிருக்கிறவங்களை கைது பண்ண சொல்றாங்கல்ல, என்ன கேட்டா உண்மையிலேயே இந்த குழந்தை தொழிலாளர்களை கைது பண்ற மாதிரியே சில அப்பா அம்மாக்களை கைது பண்ணணும் சார். இந்த குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறையில படுத்துறப்பா சில அப்பா அம்மாக்களை கைது பண்ணணும். அவன் வராத போது இருங்கிறது, அவன் வந்த போது யூனிஃபார்மை போட்டு போடா அப்படின்ட்டான். இனிமேல்லாம் நேரம் இல்லை போடா அப்படின்ட்டான். அவன் அங்கேயே போயிட்டான். ஏன்னா அம்மா பேச்ச மறுக்க மாட்டான் சார், போடான்னா போயிட்டான். ஆட்டோக்காரன் சொல்றான் இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணுங்கிறான். இது என்ன, இது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணுங்கிறான். கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுருங்கன்ட்டா அம்மா. ஏன்னா இனிமேலெல்லாம் இந்த அடிப்படை வேதைகள், இந்த சுகாதார பணிகள் செய்யறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் ஆஃபீஸ் போகணும், பள்ளிக்கூடத்தில் விட்டுருங்கன்னா. அவன் சொல்கிறான் பள்ளிக்கூடத்தில் விட்டு அப்படிங்கிறான். அம்மா சொல்கிறா அங்கே ஆயம்மா பார்த்துப்பாங்கன்ட்டான். எனக்கு இந்த ஆயம்மாங்கிறதுக்கு அன்னைக்கு தாங்க அர்த்தம் புரிஞ்சுது. இந்த பிள்ளைகளுக்கு ஆய் கழி விட்டு ஆயம்மாவே ஆயிட்டா. நீங்க பிள்ளைகளுக்கு அவன் எப்படி சார் படிப்பான்? இப்ப நான் கேட்கிறேன், அவன் என்ன ஆவான்? நீங்க நம்ப மாட்டீங்க. நான் நகைச்சுவை சொல்ல, நகரத்துல பல பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் நாளே குளிக்க வச்சு படுக்க வச்சிடறாங்க சார். ஏன்னா மறுநாள் குளிக்கலாம் நேரம் இல்லை, நேரம் இருந்தாலும் தண்ணி வருமானு தெரியல, நாளே குளிக்க வச்சு படுக்க வச்சிடறாங்க. இன்னைக்கு இப்போதைக்கு நிலவரத்தை சொல்றேன், இப்போதைக்கு நிலவரம் நாளே குளிக்க வைக்க படிக்க வைக்கிறாங்க. அதையும் பிள்ளை சொல்றா யூனிஃபார்மையும் போட்டே படுத்துக்கிறனே அப்படிங்கிறா. பையன் சொல்றான் ஷூவை கூட மாட்டிக்கிட்டே படுத்துக்கலாம், ஏன் அதையும் நாளைக்கு காலையில நேரம் இல்லை அப்படின்னு. பாப்பா சொல்றா என் ஸ்கூல் பேக்கையும் தான் மாட்டிக்கிட்டே படுத்துக்கலாமே. மாட்டிக்கிட்டு எங்க படுக்க, மாட்டிக்கிட்டு அப்படி செமி ஸ்லீப்பர் அரை இதில் அப்படியே சாஞ்சிக்கலாமே. இப்போ பையன் சொல்கிறான் ஷூ போட்டு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலையும் பேக்கையும் மாட்டிக்கிட்டு இங்கே தூங்குறதுக்கு பள்ளிக்கூடத்துலேயே போய் தூங்கிக்கலாமே அப்படின்னா. நீங்கள் இப்படி ஒரு காலம் வந்தாலும் வரலாம் சார், வரலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், பிள்ளைகளை ஏன் இப்படி படுத்தி எடுத்தால் அவன் என்ன ஆவான்? எனவே பிள்ளைகள் அமைதியாக நீங்கள் குழந்தைகளாக வாழ விடவில்லை என்றால் அவர்கள் மனிதர்களாகும் போது மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்க தயவு செய்து உங்கள் குழந்தைகளை நீங்க பொழுதுக்கு எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு உளவியல் ஞானி சொல்கிறான், உங்கள் குழந்தைகளை படுக்கையிலிருந்து எழுப்பும் பொழுதும் உறங்க வைக்கும் பொழுதும் அமைதியாக உறங்கச் செல்ல விடுங்கள், அமைதியாக எழுப்புங்கள். உங்கள் குழந்தைகளை தட்டி எழுப்பாதீர்கள். இப்போவும் தட்டிலாம் யாரும் எழுப்பல, அடிச்சுதான் எழுப்புறோம். தட்டி எழுப்பாதீர்கள், உருட்டி எழுப்பாதீர்கள். அந்த குழந்தையின் முகத்திலோ அதன் கால் விரலிலோ ஒரு முத்தமிட்டு எழுப்புங்கள். அந்த குழந்தைக்கு அதிகாலை மென்மையாய் விடியட்டும். அந்த குழந்தையின் இமைகள் ஒரு பூக்களை போல விரியட்டும் அப்படின்னா. இதை இந்த படித்தவங்க புத்திலாம் என்னன்னா, உடனே படித்ததை வீட்டுக்காரிக்கிட்ட போய் சொல்றது வழக்கம்.
ஏன்னா இப்போ நான் கம்முன்னு இருந்தா கூட ஜெகநாதன் ஐயா, சஞ்சீவராயன் ஐயா மாதிரி புத்தக கடைக்கு கூட்டி போய் நிறையா வாங்கி கொடுத்துட்றீங்களா? இதெல்லாம் வாசிக்கிறேன்னா எங்கள் வீட்டில் குழந்தையின் கால்களிலோ விரல்களிலோ நாளையிலிருந்து முத்தமிட்டு எழுப்பலாம் அப்படின்னு என் வீட்டுக்காரி அடித்து எழுப்பியிலேயே 2 மணி நேரம் கழித்து எழுந்திரிக்கிறான். முத்தமிட்டா முழு நாளும் தூங்குவான் அப்படின்டா. நீங்கள் இதை விட ஆச்சரியம் என்னன்னா, இதை ஒரு மேடையில் சொன்னேன். ஒரு வயசான தாத்தா வந்து சொன்னார். அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ ஏக்கம் பாருங்க. குழந்தை மட்டும் இல்லை, எங்களையும் அப்படியே எழுப்ப சொல்லுங்கன்னு. நீங்கள் தப்பு இல்லைங்க, தப்பு இல்லை. நீங்க வயசாவது என்பது உடலுக்கு தானே தவிர, ஏன் காலையில ஒரு தாத்தா ஒரு பாட்டியை முத்தமிட்டு எழுப்புவதும், ஒரு பாட்டி ஒரு தாத்தாவை மென்மையாய் எழுப்புவதும், இதை விட நீங்கள் சொர்க்கம் உங்கள் வீட்டு கூரைக்குள் வந்து கூடு கட்டி இருக்கும் இல்லையா? நீங்க வாழ்க்கை என்பது என்னவாகி இருக்க முடியும்? நீங்க தமிழும் மொழியும் வாழ்க்கையும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ராசராச சோழன் தஞ்சை பிரகதீஸ்வர ஆலயத்தை கட்டுனா 100 மீட்டருக்கு தூரத்துல, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு கல்லே இல்லாத ஒரு மாவட்டத்துல கல்லாலேயே ஒரு கோயில் கட்டினான். அது மட்டும் ஆச்சரியம் அல்ல. 6 அடி ஆழத்துல அத்திவாரத்தை பறிச்சு அந்த கோயிலினுடைய குளத்தின் ஆழம் என்னவோ அதுதான் அந்த கோயிலினுடைய அத்திவாரம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி கட்டிய அந்த கோபுரம், அந்த பீடம் இருக்கு இல்லையா, அந்த பீடத்தினுடைய உயரம் 18 அடி உயரம். அதில் இருக்கிற லிங்கத்தின் உயரம் 12 அடி உயரம். அந்த கோயிலினுடைய நந்திக்கும் கருவறைக்கும் இடையே இருக்கிற தூரம் இருக்கிறது இல்லையா, அது 247 அடி தூரம். அந்த கோயில் கோபுரம் 216 அடி கோபுரம். இப்ப உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். தமிழின் மெய்யெழுத்து தாங்கி இருந்தால் மெய், உள்ளுக்குள் இருப்பது உயிர், தாங்கி இருப்பது பீடம். உயிர் என்கிற லிங்கம்தான் உயிராக இருக்கிறது. பீடம் மெய் 18 அடி உயரத்தில் பீடத்தை வைத்து, உயிராகிய லிங்கத்தை 12 அடி உயரத்தில் வைத்து, உயரம் 216, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216 கோபுரமாக வைத்து மொத்த தமிழ் எழுத்து 247. நந்திக்கும் கருவறைக்கும் இருக்கிற தூரம் 247 என்றால் அவன் என்ன கல்லால் மட்டுமா கோயிலை கட்டினான்? அவன் சிவனுக்கு மட்டுமல்ல தமிழுக்கும் சேர்த்தே கோயில் கட்டி இருக்கிறானே என்றால், அப்ப மொழி என்பதும் ஆன்மீகம் என்பதும் நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்தது. வாழ்க்கையே சொல்லுவது, வாழ்க்கையின் உயிர் மூச்சாய் இருப்பது. எப்பொழுதெல்லாம் பதட்டம் அடைகிறோமோ, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையிலிருந்து பிறழ்ந்து விடுகிறோமோ, அப்போதெல்லாம் ஆனந்தத்தை இழந்து விடுகிறோம். மனதின் ஒரு முனை நான், மறுமுனை இறை என்று மகரிஷி சொல்வார். இந்த மனதினுடைய ஒரு முனையில் இருக்கிற நான் இன்னொரு முனைக்கு பயணம் செய்ய 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 இறையோடு நெருங்குகிறேன், இறையாகவே மாறுகிறேன், இறையை தூய்க்கிறேன், இறையை அனுபவிக்கிறேன். ஒருத்தன் ஒரு ஞானிகிட்ட போனவன் என்ன வேணும்னாரு. நான் புத்தனை தரிசிக்க விரும்புகிறேன், புத்தனாக விரும்புகிறேன்னார். ஓங்கி பொலேர்னு ஒன்று விட்டார் கன்னத்துல. என்னங்க புத்தனாக ஆசைப்படுகிறேன்னா தப்பா, ஓங்கி கன்னத்துல விட்டீங்கன்னா? அந்த ஞானி சொன்னார், புத்தனாக ஆக விரும்புகிறேன்னு கேட்கறது யார் தெரியுமா? புத்தன் தான். யாரேன்னு ஒருத்தர் நானாக ஆசைப்படுகிறேன் அப்படின்னு கேட்பானா ஐயா? அப்படி கேட்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நீ புத்தனாகத்தான் இருக்கிறாய் என்பதை உணர மறந்து விடுகிறாய். எனவே நீ ஆசைப்படுகிறாய் என்று சொன்னார். நாம் இறையாகத்தான் இருக்கிறோம். இறைவனாக இருப்பதை உணர்கிற போதுதான் அந்த உண்மையை ஒத்துக்கொள்கிறோம். இந்த ஆனந்தத்தில் திளைப்பதுதான். காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் போதும் அந்த பரமநிலை எய்துதற்கே என்று பாரதி சொன்னானே. நீங்க பாவித்தல், அதுவாக நினைத்தல், அதுவாகவே மாறுதல், அதைத்தான் அடைவதற்கான வழி அதுதான் என்பதுதான். நீங்க மகாகவி பாரதி புதுச்சேரியில் இருக்கிறப்ப அவன் உடற்பயிற்சி கூடாரத்துக்கு போறது வழக்கம். போய் பார்த்துட்டு உடலை உறுதி செய்து கொள்வதில் பாரதிக்கு ரொம்ப விருப்பம். அதனாலதான் குன்றென நிமிர்ந்து நில்
அப்படின்னா கோல் கை கொண்டு வாழ் அப்படின்னு சொன்னா, ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொன்னா, ஊன் மிக விரும்பு அப்படின்னா நல்லா சாப்பிடு அப்படின்னா, நல்ல உடம்ப வச்சுக்கு, குன்று மாதிரி நில் அப்படின்லாம் சொன்னா அவனுக்கு ஆசை. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் ஒருத்தன் அங்க வந்து நின்றுகிட்டு இருந்தான். ஏனோ தெரியல, பாரதிக்கு அவனை பிடிச்சி போயிடுச்சு. பாரதிக்கு அவனை பிடிச்சி போயிடுச்சு. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? பெத்தவங்களை மனநலம் பாதிக்கப்பட்ட பையனை கொண்டாந்து பாரதி கிட்ட விட்டுட்டாங்க. அவங்க நினைச்சிருக்கலாம் ரெண்டும் ஒன்னோட ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு, இவனுக்கு இவன் தாண்டா சரியாவான் அப்படின்னு இருப்பான். ஏன்னா பாரதி பாண்டிச்சேரி கடற்கரையில தானா நடந்து பேசிக்கிட்டு போவான். அவங்க மகள் ஒரு நாள் கேட்டா, பா என்னப்பா தானா பேசிக்கிட்டு போற அப்படின்னு. பாரதி உயிரோட்டமா சொன்னாங்க, உயிர்பூர்வமா சொன்னான். என்னது, தானாக பேசி கொண்டு போகிறேனா? இல்லையம்மா, நான் பராசக்தியோடு பேசி கொண்டிருக்கிறேன், பராசக்தியோடு பேசி கொண்டிருக்கிறேன்னா. நீங்க எவ்வளவு பெரிய ஆத்மார்த்தமான வார்த்தை தெரியுமா அது? அப்ப அவனை கொண்டாந்து அவங்க வீட்டுல விட்டுட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீர்கள், நடந்த உண்மை என்ன தெரியுமா? பாரதி 2-3 நாள் அந்த பையனை விடவே இல்லை, இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். அவனோட தூங்கினான், பாரதி தன்னோடு படுக்க வச்சுக்கிட்டான், தன்னோடு சாப்பிட வச்சான், தன்னோடைய எப்படி வெறுமனே இல்லை, அவன் கையை இறுக பிடிச்சுக்கிட்டு அதிகாலையில புதுச்சேரி கடற்கரைக்கு அவனோட நடந்து கூட்டிகிட்டு போனான், குளிக்க வச்சான், கடவுளை வழிபட வச்சான், பேச வச்சான், கூட கூட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே போனான். ஏண்டா பாரதி தானா பேசிக்கிட்டு இருந்தான், இப்ப கொஞ்சம் முத்தி போயிடுச்சு போல, பைத்தியக்கார பயலோடையும் பேசிக்கிட்டே போறான்டா அப்படின்னு சில பேர் நினைத்திருப்பார்கள். அப்ப பாரதிக்கு தெரியாமல் பக்கத்தில் போய் அப்படி என்ன அவனோடு பேசிக்கொண்டு போகிறான் என்று யோசித்தார்கள். என்ன தெரியுமா பேசிக்கிட்டு போனா? கிளி படைத்த நெஞ்சினாய் போ போ போ, வேறு பாசை கற்பாய் போ போ போ, வீட்டு பாசை கற்கிலாய் போ போ போ, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, இதய ஞாயிறு ஒப்பவே வா வா வா. இந்த மந்திரத்தை தான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையனோடு வைத்து கொண்டு 3 நாள் போதித்து கொண்டிருந்தான், சொல்லிக் கொண்டிருந்தான், அவன் பாஷையில் உரியேற்றி கொண்டிருந்தான். நம்ப மாட்டீர்கள், ஓரிரு வாரத்தில் அவன் மனநலம் தெளிந்து நல்ல இயல்பு நிலைக்கு அவன் வந்துவிட்டான் என்றால் என்ன பொருள்? ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 என்று சொன்னது அந்த மாணவனுடைய மனதுக்குள் இருக்கிற இயல்பு நிலையை வரவழைத்தானே. அந்த வார்த்தை மந்திரம், பாரதியினுடைய வார்த்தை வெறும் கவிதை அல்ல, அது ஒரு மந்திரமாக இருந்ததே. எனவே பேசுகிற வார்த்தையும் நினைக்கிற எண்ணமும் நாம் செய்கிற செயல்பாடும் மற்றவர்களுக்காக நம்மை சிதைக்காமல் நிலையில் திரியாமல் இருந்தால் ஆன்மீகம்தான். ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். நாமெல்லாம் யாரையோ நினைச்சு, சில பேர் பணத்தின் மீது பைத்தியமாக இருக்கிறோம், சில பேர் படிப்பின் மீது பைத்தியமாக இருக்கிறோம், சில பேர் அழகின் மீது பைத்தியமாக இருக்கிறோம், சில பேர் ஆரோக்கியத்தின் மீது பைத்தியமாக இருக்கிறோம், சில பேர் உறவின் மீது பைத்தியமாக இருக்கிறோம். எல்லோரும் ஒரு விதத்தில், ஏதேனும் ஒரு விதத்தில் பைத்தியமாகத்தான் இருக்கிறோம். அதில் ஒன்றும் தப்பில்லை. எந்த ஒன்றின் மீதும் பைத்தியமே இல்லாதவர்கள் பைத்தியம் மட்டும்தான். ஆனால் எல்லாவற்றின் மீதும் பைத்தியமாக இருக்கிறவர்கள்தான் எந்த ஒன்றின் மீதும் பைத்தியமாக இல்லாதவர்களை பார்த்து பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே தெளிவும் துணிவும் தான் நம்மை மேம்படுத்தும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். பெரியோர்களுக்கு ஒரு வணக்கம். ஒரு நிமிடம் மட்டும் நம்முடைய இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நாமெல்லாம் ஆனந்தத்தில் திளைப்பதற்காக தருமபுரியில் ஒரு தர்ம சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்ற நிகழ்வுக்கு வெளியே வரவேற்பறையில் ஒரு உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே விருப்பம் இருக்கிறவர்கள் உங்கள் பங்களிப்பை பெருவாரியாக செய்ய வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி நான் ஒன்றும் மிரட்ட முடியாது.
அங்க உண்டியல்ல போடாம போறவங்க ரத்தங்கைக்கு செத்து போயிடுவீங்க அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே நிறைய அள்ளி கொடுங்கள், ஆனந்தத்தில் திளைத்து கொள்ளுங்கள். ஆனால் உண்டியல்ல போடும்போது சத்தமில்லாம போடுங்க. அப்படின்னா காயின் போடாதீங்க, நல்ல தொகையை அள்ளி அள்ளி கொடுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஆனந்தத்தில் திளைப்போம். வாய்ப்புக்கு நன்றி.